ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு முறையும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் நாம் சில அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டே வரோம். அதோடு கூட கரண்டாக நடந்துகிட்ருக்கிற வேதாகமத்தோடு ஒத்துப்போகிற விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் நீங்களும் அதை பார்க்குறீங்க. தொடர்ந்து கவனிங்க. இன்னும் நாம் வருகைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மிக துல்லியமாய் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற அடையாளங்கள் காட்டி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் அதிக காரியங்களை இந்த நேற்று வரை மூலமாக கொண்டு வர நாங்கள் பிரயாசப்படுகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாட்டி ஏஐ டெக்னாலஜியை பற்றி சில விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். அது எப்படி அந்த இயக்குறவரையே அது எப்படி கொலை பண்ணுச்சு விர்ச்சுவலி நம்ம பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா. போன தடவை நம்ம சொல்லியிருந்தோம் இது அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு போக போது ஒரு நாள் இது கடவுளாக மாறும் அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசெண்ட் டேஸாக ஒரு மிக முக்கியமான சம்பவம் ரொம்ப வைரலாக போச்சு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஜெர்மனியில் ஒரு சர்ச்சில் ஏஐ மெசேஜ் கொடுத்துருக்குது. அதாவது ஏஐ டெக்னாலஜி மூலமாக மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி மெசேஜ் அப்படிங்கிறது மாற்று. எதுக்கு மாற்று? பரிசுத்த ஆவியானவருக்கு மாற்றாக அது தன் வேலையை செய்ய தொடங்கியிருக்கு. நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டீங்க. அதை கொஞ்சம் டீப்பாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் புரியும். அதாவது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபையில் ஆவியானவர் தான் பேசணும், ஆவியில் நிறைஞ்சு பேசணும். இப்போ நம்ம ஆவியானவருக்கு சபையில் இடம் கொடுக்காமல் போய் பல நாட்கள் ஆச்சு, பல சபைகளில் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போது இந்த ஆவியானவருக்கு பதிலாக மெசேஜ் கொடுக்குற அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்குற பொறுப்பை ஏஐ டெக்னாலஜி எடுத்திருக்கு. இப்போது பொதுவாக நம்ம என்ன செய்வோம், ஊழியக்காரங்க காத்திருப்பாங்க. காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி தேவன் அவர்களுக்கு சொல்கிறத கொண்டு வந்து சபைக்கு கொடுப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அதனால தான் சபையில் ரட்சிப்பு நடக்குது, சபையில் மாற்றங்கள் வருது, பின்மாற்றம் அடைகிறவங்க திருப்பி உணர்வடைகிறாங்க, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக மாறுறாங்க. இதெல்லாம் ஆவியானவர் செய்கிறது. இப்போ அந்த இடத்த ஏஐ டெக்னாலஜி எடுத்துக்கிச்சு. இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு வசனத்தை நீங்கள் அந்த இடத்துல சொல்லிட்டா போதும். ஒரு உதாரணத்துக்கு 23 சங்கீதம் 1 வசனம்னா ஏஐ டெக்னாலஜி உங்களுக்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். 3 பாயிண்ட் வேணும்னா 3 கொடுத்துரும், 4 பாயிண்ட் வேணால் 4 கொடுத்துரும். இதில் பெரிய விசேஷம், 2 பேரபலை ஆட் பண்ணணும்னா அதை ஆட் பண்ணி கொடுத்துரும், 2 ஸ்டோரிஸை ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி கொடுத்துரும், எந்த அதுக்கு சூட்டபுளான சாங் இருக்கான்னு கேட்டால் அதை ஆட் பண்ணி கொடுத்துரும். எல்லா லாங்குவேஜ்லையும் கொடுக்குது. இப்போது ஆல்டர்னேட்டாக மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதாவது ஒரு காலகட்டத்தில் தேவன் சபையில் ஊழியக்காரர் வழியாக பேசி கொண்டிருந்தார். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அப்படி தான் வசனம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தூதனுடைய இடத்த இந்த ஏஐ டெக்னாலஜி எடுத்துருச்சு. இப்போ ஏஐ டெக்னாலஜியே மெசேஜ் கொடுக்குது. ஒவ்வொரு வாரமும் ஒரு மெசேஜ் கொடுக்கும். ஒரே வசனத்திலேருந்து ஒரு வருஷம் கூட அது மெசேஜ் கொடுக்கும். அவ்வளவு டேட்டாஸ் அதில் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அது நியூ மெசேஜஸை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த சர்ச்சுக்கு 300 பேர் போயிருக்கிறாங்க. ஒரு உண்மையாக தேவனுடைய மனுஷன் சபையை நடத்துகிறாரு, அந்த சபைக்கு ஜனங்க போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் ஏஐ டெக்னாலஜியை பார்க்குறதுக்கு ஜனங்க போயிருக்கிறாங்க. ஏறக்குறைய 300 பேர் இந்த ஏஐ டெக்னாலஜியில் அவங்க பார்த்துருக்குறாங்க. ஸோ இது அடுத்த மாற்றாக, அதாவது ஊழியக்காரன் ஸ்தானத்துக்கு அது வந்துருச்சு, சபையில் பேசுகிற இடத்துக்கு அது வந்துருச்சு. இன்னும் சீக்கிரத்தில் நீங்கள் கவனிப்பீங்க, என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் அதை வணங்குகிற இடத்துக்கு வரும். இப்போது ஜீசஸ் கிரைஸ்ட் இன்னும் சிலை வணங்குறவங்க இருக்கிறாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் சிலைக்கு பதிலாக இந்த சிலை வந்துடும், அல்லது மற்ற மதத்தினுடைய சிலைக்கு பதிலாக இந்த சிலை வந்துடும். ஒருவேளை சிலை வழிபாடு இல்லாதவர்களுடைய வழிபாட்டு தலங்களில் இந்த ஏஐ டெக்னாலஜியை பேச தொடங்கும். அதாவது யூதர்களுடைய ஜெபாலயங்கள் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இடங்களில் அங்கே இருக்கிற குருமார்கள், ரபிமார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர்களுக்கு பதிலாக இந்த ஏஐயே செய்தி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஜனங்களும் கேட்க தொடங்கிட்டாங்க. எக்ஸைட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, வசனம் இருக்குது, ஆனால் எமோஷ்னலாக என்னால் அதோட டச் ஆக முடியலன்றார். இதுதான் நம்ம சோலோட பேசுகிறது. ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜி ஊழியக்காரன் இடத்துக்கு வந்துருச்சு. இனி அடுத்து அது தேவன் இடத்துக்கு வரணும். ரொம்ப தூரத்தில் இல்லை. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அடுத்து இதுவும் இதே ஒரு ஏஐ டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃபோரம் யுவால் நோவா ஹராரி அப்படிங்கிறவர் இதை பற்றினதான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் ஏஐ டெக்னாலஜி பற்றி தான் பேசிக்கிட்டே வராரு. அது எப்படி நமக்கு டெவலப் ஆகணும், என்னென்ன விதத்தில் யூஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லிகிட்டே, இது காலத்தின் கட்டாயம், நம்ம அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும் எல்லாம் சொல்லிக்கிட்டே வராரு. சொல்லிக்கிட்டே வரும்போது அவர் இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு. இப்போ பைபிள் கூட எழுதி ரொம்ப 1000 வருஷம் ஆகிடுச்சு, 2000 வருஷம் ஆகிடுச்சு, 4000 வருஷம் ஆகிடுச்சு, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லாம் எழுதி. அதை நம்ம இப்போ நியூவாக ஏஐயை வச்சு நம்ம எழுதணும். நியூ டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு ஏஐ கிட்ட கொடுத்துட்டோம்னா அதுவே நியூ பைபிள் எழுதி கொடுத்துரும். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்றைக்கோ யாரோ எழுதுனதை இன்றைக்கி நம்ம ஏஐயை வச்சு எழுதணுன்றாரு. ஆனால் இது தேவனால் எழுதப்பட்டது, தேவனுக்கு மாற்று வேறு இல்லை. இப்போ இதுவே கொஞ்சம் டீப்பாக கவனிச்சு பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. இந்த வார்த்தை பைபிள் வேர்டுங்கிறது காடு.
இப்போ ஏஐ டெக்னாலஜி வழியாக வேர்டை எழுதணும்னு சொன்னால் அவங்க காடையே கிரியேட் பண்ணுங்கிற இடத்துக்கு வராங்க. இதெல்லாம் மறைமுகமாக சாத்தானுடைய திட்டம். ஏற்கனவே பைபிளில் பல குளறுபடிகளை செஞ்சுக்கிட்டே வராங்க. ஏற்கனவே ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ஸில் நாங்கள் மனுஸ்கிரிப்டை பார்த்தோம், அதில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி பல வசனங்களை தூக்கிட்டாங்க. இப்போவே நம்ம ஆட்கள்கிட்ட வந்து இருக்கிறது சில வெர்ஷன்ஸ் என்கேஜேவி போன்ற வெர்ஷன்ஸில் மட்டும்தான் நமக்கு ஃபுல் பைபிள் இருக்குது. பல பைபிளில் வசனங்கள் இல்லை. இப்போ தமிழ் பைபிள்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல பைபிள்களில் வந்து பல குளறுபடிகளை பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனால் இந்த பழைய பைபிளில் மட்டும்தான் 100% பைபிள் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அதையெல்லாம் தாண்டி சமீபத்தில் ஒரு நண்பர் வந்து சிங்கப்பூர்லேருந்து சொன்னார், அதாவது இங்கிலீஷ் பைபிளில் இருக்கிறது தமிழ் பைபிளில் வேறு மாதிரி இருக்குது, தமிழ் பைபிளில் இருக்கிறது இங்கிலீஷ் பைபிளில் இல்லவே இல்லை. இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. தமிழ் பைபிளில் அர்த்தமே வேறு விதமாக பிரிண்ட் ஆகப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இப்போ குளறுபடி ஆகிட்டுருக்கு. இதில் ஏஐக்கு வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அது ஆடு பலியாகணும், ஒரு கிடாரி பலியாகணும்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது அனிமல்னு எடுத்துகிறோம். அனிமலுங்கிற இடத்துல மிருகம் ஆகிடும். அந்தி கிறிஸ்துவுக்கும் மிருகம் தான் பைபிள் சொல்லுது. ஆனால் ஆட்டுக்குட்டி நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லும் போது அது ஆட்டுக்குட்டின்னு சொல்லுது, மிருகம்னு சொல்லாது. அப்போ அந்த இடத்துல ரெண்டத்தையும் அது பீஸ்ட் ஆக்கிடும் அல்லது ரெண்டத்தையும் அனிமல் ஆக்கிடும். அப்போ ஆக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் டேர்மே காலி ஆகிடும். பைபிளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் பேஸே எடுத்துரும். ஏஐ டெக்னாலஜி அடுத்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே ரிலீஜியஸ்குள்ளே நுழைஞ்சு மொத்த கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக செயல்பட தொடங்குது. அதுக்கு இப்போ இவரோட அடுத்த மிக முக்கியமான ஒரு காரியத்தை இவர் செஞ்சுட்டார். இது ஏஐ டெக்னாலஜியினுடைய ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சர்ச்சுக்குள்ளே ஊழியக்கார இடத்துக்கு வந்துருச்சு, அடுத்து பைபிளை எழுதுகிற இடத்துக்கு வருது, ஒரு நாள் இது தேவன் இடத்துக்கு வரப்போகிறது. இந்த ஏஐ பற்றின இன்னொரு சின்ன விஷயம் இருக்குது, அதையும் நான் சேர்த்து சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த ஏஐயை பற்றி சமீபத்தில் புதின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதாவது ரஷ்யாவினுடைய அதிபர் ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த ஏஐ டெக்னாலஜி இஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு. ஏஐ டெக்னாலஜியை யார் ரூல் பண்ணுறானோ அவன் தான் உலகத்தை ரூல் பண்ணுறவனாக இருப்பான் அப்படின்னு. அதை வந்து மிக முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர் சொல்கிறது உண்மைதான்னு சொல்கிறாங்க. புதினை ஏற்றுக்கொள்ளாத தலைவர்கள் கூட அவர் சொல்கிறது சரின்னு சொல்ல தொடங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அதான் உண்மை. ஏஐ டெக்னாலஜி உலகத்தை ஆளுகை செய்ய போகிறது. அதை எவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறானோ அவன் தான் உலகத்தை ஆளுகிறவன். அவனைத்தான் நம்ம அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறோம், த லாஸ்ட் டிக்டேட்டர்னு சொல்கிறோம். அது ரொம்ப தூரத்தில் இல்லை, கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. சபை உணர்வடைய வேண்டிய இடத்திற்கு வந்து விட்டது. இன்னும் நீங்கள் காலம் செல்லும், இன்னும் நடக்காது, இன்னும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறத விட இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு எதை காட்டுது தெரியுமா? ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார், நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை காட்டி கொண்டிருக்கிறது. நம்ம அடுத்த விஷயத்துக்கு போக போகிறோம். இது என்னென்னா, நேற்று வரையில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்கூல்லேருந்து பைபிள் எடுக்க சொல்லிட்டாங்கன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூயார்க்கில் நடந்திருக்கிறதான ஒரு சம்பவம் என்னென்னா, ஸ்கூல் லைப்ரரியில் போனோகிராஃபிக் புக்கு வச்சுருக்கிறாங்க, அதாவது அசுத்த விதமான புத்தகங்கள் வச்சுருக்கிறாங்க. அந்த புக்கை ஒரு பையன் எடுத்து லைப்ரரியில் படிக்கிறான். படித்தது மாத்திரமல்ல, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் அவன் வந்து கேட்குறான், இந்த புக்கு லைப்ரரியில் இருக்குது, நான் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி. அப்போ லைப்ரரியன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த புக்கை படி, இதோடைய விஷுவல் புக்கும் இருக்குது, வேணா உனக்கு சொல்லு, அது கூட நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், பைபிள் சூட்டபிள் புக்கு இல்லைன்னு சொல்லி லைப்ரரியிலேருந்து எடுத்துட்டு, இது வாழ்க்கைக்கு அருவருப்பை உண்டாக்கக்கூடிய அல்லது அழிவை உண்டாக்கக்கூடிய புத்தகத்தை கொண்டு வந்து லைப்ரரியில் வச்சுட்டு அதையும் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலானதையும் கொடுக்குறாங்க. இதுதான் அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்துன்னு இருக்கு இல்லையா. கர்த்தரை விட்டுட்டு நரகத்துக்கு நேரம் நடத்துறது. ஆனால் அதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன போது பேரண்ட்ஸ் அதை பார்த்துட்டு ஸ்கூலில் வந்து கேட்டிருக்கிறாங்க, இது என்னது, இது எப்படி இதை கொடுக்குறீங்க அப்படின்னும் போது, அதில் 18 தான் படிக்கணும்னு சொல்லியிருக்கு, உங்கள் பையனுக்கும் அந்த சூட்டபிள் தான், வேணா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அந்த பையனுடைய அப்பா சொல்லியிருக்கிறாரு, என் பையனுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், இது தேவையில்லாத புக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கடைசி காலத்தில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா அவங்க அறிவாளி ஆயிடுவாங்க, பெரியாள் ஆயிடுவாங்க, பணக்காரன் ஆகிடுவாங்கன்னு ஒரு மூட நம்பிக்கை பெற்றோருக்கு இருக்குது. இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் நீங்கள் நினைக்கிற பழைய பள்ளிக்கூடங்கள் அல்ல. பிள்ளைகளை தவறான வழியில் நடத்தக்கூடிய நிறைய பள்ளிக்கூடங்கள் உருவாகிட்டுருக்கு. பிள்ளைகளை பாதுகாக்கிற பொறுப்பு கர்த்தருக்கு தான் முதல்ல, ரெண்டாவது அந்த பொறுப்பை கர்த்தர் பெற்றோர் கையில் தான் கொடுத்துருக்கிறாரு. படிப்பு அவசியம், ஆத்துமாவை கெடுக்கிற படிப்பு அவசியம் இல்லை. பல நேரங்களில் ஆவிக்குரிய பெற்றோர்கள் கூட படிப்பை விக்கிரகமாக மாற்றி, பிள்ளை படித்தா போதும்னு அந்த ஸ்கூல் தப்பானது அல்லது அந்த ஸ்கூலில் நடக்கிற காரியங்கள் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளை படித்தா போதும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்ஜினியராக டாக்டராக இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போகணும்னு கன்ஃபர்மேஷன் கிடையாது.
அவன் பைபிள் படித்து மனுஷனாக மாறினா தான் பரலோகத்துக்கு போக முடியும். படிக்க வைங்க, ஆனால் படிப்பு எந்த அளவுக்கு உங்கள் பிள்ளையை சேஃபாக வச்சுக்குதுன்னு பார்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து இந்த நேற்று வரையும் முடிக்க போகிறோம். கடைசியாக பிரெக்சிட். இந்த பிரெக்சிட்டை பற்றி பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, பிரிட்டன் எக்ஸிட் ஆகிறது. எங்கேருந்து? யூரோப்பியன் யூனியன்லேருந்து எக்ஸிட் ஆனாங்க. போரிஸ் ஜான்சனுக்கு முன்னாடி டோனி பிளேயர் காலத்தில் இந்த யூரோப்பியன் யூனியனோட கூட யூரோப்போடு கூட அந்த இங்கிலாந்து இணைஞ்சிருந்துச்சு. ஆனால் அவங்க சில விஷயங்களில் மட்டும் இணைஞ்சிருந்தாங்க, சில விஷயங்களில் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. உதாரணமாக யூரோ அவங்க அக்செப்ட் பண்ணலை, அப்புறம் வந்துட்டு ஷெங்கன் விசாவை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இந்த மாதிரி சில விஷயங்களில் அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு அன்னைக்கு 49% எதிர்ப்போ 51% ஆதரவும் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூரோப்பியன் யூனியனை விட்டு இவங்க வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு பேர் பிரெக்சிட்னு பேர். அதுக்கு பிறகு நிறைய அரசியல் குளறுபடிகள் அங்கே நடந்துச்சு. 3-4 பிரதமர்கள் மாறிட்டாங்க. இப்போ கூட பிரதமருக்கான எதிர்ப்புகள் வலுத்து கொண்டே இருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது. சரி, இப்போ பிரெக்சிட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ சமீபத்தில் இங்கே பிரிட்டனுடைய எம்பிஸ் பேசியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டன் கொலாப்ஸ் ஆக தொடங்கி இருக்குது. அதாவது பிரிட்டனுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய தொடங்கி இந்தியாவை விட கீழே போயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த பொருளாதாரத்திலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா திருப்பியும் நம்ம யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ மீண்டுமாக யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு அதெல்லாம் ஏற்பட்டு. ஸோ இப்போ மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ யூரோப்பில் இருக்கக்கூடிய காரியங்களையும் பார்க்குறாங்க. திருப்பி இங்கிலாந்து யூரோப்போட போகணும் அப்படிங்கிறதான ஒரு ஆதரவு அலை வீச தொடங்கி இருக்குது. மேபி இன்னொரு ஓட்டெடுப்பு நடத்துவாங்க, அதில் கூட இங்கிலாந்து அவங்களோட கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதுக்கும் கடைசி காலத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்தில் 10 ராஜாக்கள் சேர்ந்து தான் அந்தி கிறிஸ்துவை கொண்டு வரணும்னு இருக்குது. அந்த 10 நாடுகள் கூட்டமைப்பில் WEUன்னு சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன். அதில் ஒரு நாடு வந்து இங்கிலாண்டுன்னு சொன்னால் நம்ம யூகேவை சொல்கிறோம். இவங்க அதில் இருக்கணும். ஆனால் இவங்க பிரெக்சிட் ஆகும்போது, வெளியே வரும்போது இவர்கள் அதில் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு பூரண அடையும்னு நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம். இப்போ அவர்கள் மீண்டும் சேருகிற காலம் வந்திருக்கிறது. இந்த ஒரு யுத்தம் ஒன்று சமீபத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த யுத்தத்திற்கு பிறகு அல்லது அந்த யுத்தத்தை ஒட்டியோ இவர்கள் போய் யூரோப்பியன் யூனியனோடு சேருவார்கள். அப்பொழுது வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின்படி 10 ராஜாக்கள் உருவாகி விடுவார்கள். இப்போ அதற்கான காலநிலைகள் எல்லாம் உருவாயிருச்சு. வெகு சீக்கிரத்தில் இங்கிலாந்து யூரோப்பியன் யூனியனோடு சேருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் சில இதே மாதிரி கடைசி கால இன்ஃபர்மேஷன்ஸோடு கூட உங்களை சந்திக்கிறோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.